ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இதில் போய் தான் அந்த இடத்துக்கு போகணுமா. நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு சாப்பர் வந்துக்கிட்டு இருக்கு. சாப்பர் வந்து லேண்ட் ஆகிடுச்சு. வாவ் காய்ஸ், ஃபைனலி 2 months வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் இன்றைக்கி தான் அந்த ரைடு போகிறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. எதிர்பாராம விதமாக கொழும்பு வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஸோ அதில் நான் வந்து சர்ச் பண்ணதில் இந்த ஜாய் ரைடு அப்படின்றது சாப்பர் ரைடு வந்து எனக்கு வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினச்சேன். இங்கேருந்து பேர்டு வியூவில் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. லைக் வந்து பக்கத்துலேயே வந்து ஏர்க்ராஃப்ட் மியூசியம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இது ஒரு மெட்ரோ சிட்டி தான். பட் வந்து பார்த்திங்கன்னா இடம் ஃபுல்லாகவே க்ரீனரியாக தான் இருக்குது. ப்ளஸ் இப்போ பார்த்திங்கன்னா வந்து கடலோட அந்த எல்லை வந்து தெரிய ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து அங்கே வரைக்கும் போயிட்டு எகெயின் வந்து ரிட்டர்ன் வந்துடுவோம். ஸோ இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes தான். ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் போயிட்டு வந்து ரிட்டர்ன் வந்துடுவோம். அதுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இந்த ரைடு வந்திருக்கோம். நீ பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலி ஃபேஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் டவர் நாங்கள் போனோம் இல்லையா, அந்த இடம்லாம் சின்னதாக தெரியுது பார்த்தீங்களா கடலோட ஓரத்தில். பின்னாடி பார்த்தீங்கன்னா மாமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. இங்கே கேமரா ஐயோ, இன்னைக்கு வந்து நான் பின்னாடி உட்காந்துருந்தேன்னா சேமஸ் ஃப்ளைட்டோட வியூ என்ன தெரியுமோ அதே மாதிரி தான் இருந்திருக்கும். லைக் இப்போ நான் ஃப்ரண்டில் உட்காந்துருக்கிறதுனால இந்த சாப்பர் வந்து நானே ரைட் பண்ணால் எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதே சேம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கிடச்சிருக்கு. ஸோ இவர் வந்து எகெயின் வந்து டேர்ன் பண்ணிவிட்டு நம்மளோட ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அங்கே போய் லேண்ட் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். நம்பர் 1 பிளேஸில் வந்து இப்போ இலங்கை தான் இருக்குது. ரொம்ப அழகான தீவில் அந்த ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். இந்த ஹைட்டில் வந்துட்டு இந்த வியூ பார்க்கும்போது தான் தெரியுது. அதாவது ஒரு மெட்ரோ சிட்டியே இவ்வளோ க்ரீனரியாக அழகாக இருக்கும்போது இதே வில்லேஜ் சைடும் அதாவது ஹில் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எகெயின் வந்து உங்களுக்கு அந்த லேண்ட் பண்ணுற அந்த பாத் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேட்டால் ஒர்த்து தான். அதாவது பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரைடர்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக வர்றாங்க பாருங்கள். சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சிட்டு. ஸோ ஓகே, ரைடு முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்பலாம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மோர் தென் 3 hours வெயிட் பண்ணியிருக்கோம். செம்ம கடுப்பாயிடுச்சு. பட் ரைடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்து தான் அப்படின்னு தோணுது. இது மாதிரி நிறைய வீடியோ இதுக்கு அடுத்து இதை விட பயங்கரமாக போடலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.